ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன் கிரேவி வைக்கிறதுக்காக. அடுத்ததாக நெத்திலி மீனையும் நல்லா வாஷ் பண்ணி முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே வெட்டி சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரேவி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் செஞ்சுட்டு குட்டீஸ் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஜூஸ் கொடுக்கலான்னு லஸ்ஸி போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே முடியறதுக்குள்ளே சமையலும் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு சாம்பார் தாளித்து இன்னொரு அடுப்பில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடியாகிட்டு இருக்கும்போதே நம்ம மீனை வரைய வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை சூடாக்க வச்சிடலாம் மீன் பொரிக்கிறதுக்காக. எல்லாமே ஒரு சைடில் ரெடி ஆயிடுச்சு. 2 பேர் எக்ஸாம் டைம்ங்கிறதுனால லஞ்சுக்கு வீட்டு வந்துடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் டிஃபன் கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு மேலேயே நான் கிரேவி வச்சுருவேன். ஏன்னா சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிக்கும், தனியாக வச்சா பிடிக்காது. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீனையும் எடுத்து வச்சாச்சு. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.